Taste the Daily. மருத்துவ இளங்கலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடும் கட்டுப்பாடுகளுடன் நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. உயிரியல் பாடம் தொடர்பான கேள்விகள் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். மருத்துவக் கல்லூரிகளில் MBBS எனப்படும் இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது. அதன்படி நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 557 நகரங்களில் நடைபெற்றது. பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். சென்னை, கோவை, வேலூர், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக மையத்துக்கு சென்ற மாணவர்கள் வழக்கம் போல் கடும் கட்டுப்பாடுகளுக்கு நடுவே அனுமதிக்கப்பட்டனர். 200 கேள்விகளுக்கு 200 நிமிடங்கள் என்ற கணக்கில் 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் நடைபெற்ற தேர்வு மாலை 5:20 மணிக்கு நிறைவடைந்தது. உயிரியல் பாடத்தில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து கேரக்டர் ஈஸியாக இருந்துச்சு. என்னென்ன பாடங்கள்லாம் ஈஸியாக இருந்துச்சு? நீங்கள் எதிர்பார்த்த கேள்விகள்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. பயாலஜிலாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சு? நான் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். அந்த இதுதான் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் படிச்சு போன கேள்வி பதிலாம் வந்துச்சா? கேள்விகள்லாம் வந்துச்சா? நீங்கள் உங்களால் ஈஸியாக அடப் பண்ண முடிச்சா? ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. பாட்னி சுவாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஜுவாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் ஃபிசிக்ஸும் ஓகே மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. போன வருஷத்தோட இந்த தடவை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லா ஹை ஸ்கோரிங் பேப்பர் இருக்கு. ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. பயாலஜி லைன் பை லைன் தான் கேட்டிருந்தாங்க எப்பயும் போல. அப்புறம் பிசிக்ஸ் இப்போ கொஞ்சம் இந்த எக்ஸாம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியும் நல்லா மாடரேட்டாக தான் இருந்துச்சு. மற்றபடி எக்ஸாம் ஈஸி டு மாடரேட் தான். இந்நிலையில் நாடு முழுவதும் இருந்து சுமார் 24 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஏராளமான மாணவர்கள் நீட் தேர்வை எழுதவில்லை. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து அதிகமானோர் தேர்வு எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.